பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகி இன்று ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டோடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடலில் 100வது கீர்த்தனை பாடல் முதல் 4 கவிகளை பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை ஒன்று நீ சொல் மனமே என்ற கீர்த்தனை பாடல். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது சங்கீதங்களின் புத்தகம் 116 சங்கீதம் 1 முதல் 9 வசனங்கள். சங்கீதங்கள் 116 1 முதல் 9. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு குறிப்பேன்.
அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை பார்க்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடத்துக்கும் தப்புவித்தேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் மகா இரக்கமும் கிருபை மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல, ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக மரணத்தை வென்று உயிரோடு எழுந்ததை நாங்கள் கடந்த வாரத்தில் மீண்டுமாக உணர்ந்து பார்க்க கிருபை செய்ததற்காக நமக்கு நன்றி. இன்றும் கர்த்தாவே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் நாம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலிலே 218வது ஞான பாடல் 218வது ஞான பாடலிலே நாம் 5ஆம் கவி முதல் 7ஆம் கவி வரைக்கும் பாடுவோம். பராபரனே, உமது ராஜாசனத்தின் அன்றைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் இப்பாவியை தள்ளாதே என்று துவங்கும் 218வது ஞான பாடலுடைய 5ஆம் கவி முதல் 7ஆம் கவி வரைக்கும் பாடுவோம். இந்த தேவமைந்தரே, உம்மால் நான் மீட்கப்பட்டோர் என்றால் அடியின் தப்ப தேவரின் வழியாய் ஜீவனை விட்டு.
என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபையை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து கடவுளின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரரைப் போல, பிதாவே, பாவிகளாகி எங்களுக்கு இறங்கியருளும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் கொள்ளுகிறோம் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னத பரலும் கேமிக மகிமை உன் சமாதானம் உலகில் பெருக. கடவுளின் பிரியவனே என்றென்றும் நிசரமானிடமே துலங்க.
பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடின நாங்கள் உமது கிருபையினால் மறுபடியும் பிறந்தவர்களாக எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் கனிகளை கொடுக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாழ்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகிய என்று நாம் வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். அது யோபினின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 27 முடிய. யோபு 19:25 முதல் 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்க்கிறேன். அவரை நானே பார்க்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டு என்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும். ஆஜனையை வரப்பண்ணும் என்றார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே, தேவரே பரிசுத்த. வல்லமையுள்ள ஆண்டவரே நீர் பரிசுத்த. என்றென்றுமுள்ள ஆண்டவரே நீர் பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின பொதுவான முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 முடிய. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள். தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரை ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசம் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசாதியதனால் அவரை பொய்யராக்குகிறான். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
சுவிசேஷ பகுதியையும் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31 வரை. யோவான் 20:19 முதல் 31. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் சீஷர் கூடியிருந்த இடத்திலே யூதர் பயத்தினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இதை சொல்லி தமது கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீடர் ஆண்டவரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களிடம், உங்களுக்கு சமாதானம். பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமாவோ இயேசு வந்திருந்த போது அவர்களோடு இருக்கவில்லை. ஆகவே மற்ற சீடர் ஆண்டவரை கண்டோம் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவனோ அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான தழும்பை நான் பார்த்து, ஆணியிருந்த இடத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய வினாவிலே வைத்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளுக்கு பின் அவர் சீடர் முன் போலவே வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தால். கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே வை. அவிசுவாசம் உள்ளவனாக இராமல் விசுவாசம் உள்ளவனாக இரு என்றார். இதை கேட்ட தோமா அவரிடம், என் ஆண்டவரே, என் கடவுளே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலேயோ நம்பினாய், காணாமலேயே நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அடையாளங்களையும் இயேசு தம்முடைய சீடருக்கு முன்பாக செய்தார். இவைகளோ இயேசு தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் நம்புவதற்கும் நம்பி அவர் நாமத்தில் ஜீவனை அடைவதற்கும் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு உலகெங்கிலும் இல்ல நம்முடைய திருச்சபை மக்களோடு ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் நல்ல பிதாவாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் கோபித்து கன்னிமரியாரிடத்திலே பிறந்து பொதிகாலத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து வீட்டிருந்தார். பரத்திற்கேறி எல்லாமல்ல பிதாவாகி கடவுள் இலக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரிழந்தோருக்கும் மரித்தோரும் நியாயத்தில் பிடிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உறுதியாக நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். மீண்டும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக ஞான பாடல் புத்தகத்தில் ஞான பாடலின் 185வது ஞான பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். பரமண்டலத்தில் உள்ள மகிமையின் ரம்மியம், இயேசு என்கிற அன்புள்ள இரட்சகரின் செல்வம், பரலோக நன்மைகள் என்னுடைய ஆறுதல். 185வது ஞான பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம்.
யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. ஆமென். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீ தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயால் நிரப்பியுள்ளது. பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உருவுகளாய் கூட்டி சேர்த்திருக்கிறதே வரி. உடைய சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பிழைக்கச் செய்கிறது. உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்காக சிந்திக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31 வரைக்கும். யோவான் 20:19 முதல் 31. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோட சொன்னார்கள். அதற்காக அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டாலான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவ்விசுவாசமாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றவராக உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை சென்ற வாரத்திலே நாம் உற்சாகமாய் மகிழ்ச்சியாய் கொண்டாட ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு அவர் போகிறார் என்ற செய்தி தேவதூதமாக சொல்லப்பட்டதை நாம் அறிவோம். வேதாகமத்தில் அநேக இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தரிசனங்கள் குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரம் ஏறின வரைக்கும் பல தரிசனங்கள் வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். அவைகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தாம் தரிசனமானதே தோமா இருக்கும்போது ஒரு முறையும் இல்லாத போது ஒரு முறையும் அவர் தரிசனமானார். அதில் இருக்கின்ற உண்மைகளை மறுபடியுமாக நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலேயே தரிசனம், appearance of Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உயிர்த்தெழுந்த பிறகு பல முறை பல சூழல்களில் பல அடியார்களுக்கு அவர் தரிசனமானார் என்ற செய்தி நமக்கு தெரியும். முதலிலே மகதலினா மரியாளுக்கு அவர் தரிசனமானார். மார்க்கு நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறோம். அதே போல 2 பெண்கள் அவருடைய தரிசனத்தை கண்டார்கள் என்று மத்தேயுவிலே நாம் வாசிக்க முடிகின்றது.
எம்மாவு என்ற ஒரு ஊருக்கு சீடர்கள் நடந்து சென்றார்கள். அவரோடு கூட ஒரு நபரும் வந்தார். ஆனால் கடைசியிலே அவர் இயேசு கிறிஸ்து என்பதை அந்த சீடர்கள் கண்டுகொண்டார்கள். அவர்களுக்கு அவர் தரிசனமானார். அதை நாம் பல நேரங்களிலே சிந்தித்திருக்கின்றோம். யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் காணும்போது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். திபேரியா கடற்கரையிலே மறுபடியுமாய் அவர் சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி காண்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 4 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15 4 முதல் 8 வசனங்கள். அடக்கம் பண்ணப்பட்டு தேவ வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கு பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலும் தோமா இல்லாத போது ஒரு முறையும் அவன் இருக்கும் போதும் தரிசனமானார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். வழக்கமாக சீடர்கள் கூடுகின்ற இந்த மேல் அறையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இறுதி உணவை சீடர்களோடு கூட உட்கொண்ட அதே இடத்துல சீடர்கள் கூடியிருந்தார்கள். யூதர்களுக்கு அவர்கள் பயந்து கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்ற போது அங்கு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் வாசித்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக அங்கு தரிசனமானார். விரக்தியோடு எதிர்காலத்திலே என்ன நமக்கு நடக்கும், என்ன செய்வோம், வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கின்ற போது இயேசு கிறிஸ்து அங்கு தரிசனமானார் என்பதை நாம் வாசித்தோம். இன்றும் உலகமே அதே நிலையில்தான் நாம் இருக்கின்றோம். எல்லாரும் வீடுகளுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல். அன்று யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். இன்று நாம் கொரோனாவுக்கு பயந்து வீட்டிலே இருக்கின்றோம். ஆனால் அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக தரிசனமானார் என்பதை நாம் உணர வேண்டுமானால் நாம் விசுவாசத்தோடு கூட அவர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துகிற வழிநடத்துகிற ஆண்டவர் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது நமக்கும் அவர் தரிசனமாவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோம். அதுதான் appearance of Jesus. இரண்டாவதாக இங்கு நாம பார்க்கிறது authority of Jesus. இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம். தரிசனமான இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் காண முடியும். அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? authority comes from God. ஆண்டவர் பிதாவு அவருக்கு கொடுத்த அதிகாரத்தின் மூலமாக தம்மை அவர் வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 16 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா சகல அதிகாரத்தையும் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில எல்லாவற்றையும் நடப்பிக்கக்கூடிய வல்லமை உண்டு என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கின்றோம். அதே போல எபேசியர் 1 அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரமும் உடையவர், எல்லா நிலைகளிலும் வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அவர் எப்பொழுதுமே பிதாவை மகிமைப்படுத்துகிறவர், பிதாவை கனப்படுத்துகிறவர், பிதாவை உயர்த்துகிறவராக இருந்தார் என்பதையும் நாம் அறிவோம். எப்பொழுதுமே அவர் தன்னை பிதாவோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் என்பதையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த முறையில் அதே போல பிதா என்பதை, பிதாவானவர் அவருக்கு வல்லமையை கொடுத்ததை இங்கு உறுதியாக அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தினாலே அவருடைய வல்லமையானது எல்லா இடங்களிலும் வெளிப்படுகிறது, எல்லா நிலைகளிலும் வெளிப்படுகிறதை நிச்சயமாக நாம் அறிவோம். பாவங்களை மன்னிக்கிற வல்லமை, நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமை, பிசாசுகளை துறக்கக்கூடிய வல்லமை, இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை, அநேகருக்கு வனாந்தரத்திலே உணவு கொடுக்கக்கூடிய வல்லமை, மரணத்தை எதிர்த்து நின்று மரணத்தை ஜெயமாக வென்ற ஒரு வல்லமை. பரிசேயரும் வேதபாரகரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடினார்கள். ஆனால் நிறைவாக பிதாவுடைய கரத்திலே தம்முடைய உயிரை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே பிதாவானவர் அவர் இந்த உலகத்தில் எதை செய்வதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி முடித்தவராக பிதாவின் கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். மீண்டுமாக 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையானது மரணத்தை வென்ற வல்லமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கிறதையும் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராயிருக்கின்றார். எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அந்த அதிகாரத்தோடு அந்த வல்லமையோடு கூடத்தான் அவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அறிவிப்புகள், announcement of Jesus, appearance of Jesus, authority of Jesus, announcement of Jesus. தரிசனமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு சில காரியங்களை அங்கு அவர் அறிவிக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் நாட்டின் தலைவர்களை அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை அறிவிப்பாங்களா, எப்ப நாம விடுதலையோடு வெளியில போக முடியும் என்ற ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்று அறிவிப்புகளை கொடுத்தார். சீடர்கள் பதட்டமான இருந்த நிலையில, அவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று ஒரு சூழலில் அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி 2 முறை அங்கு குறிப்பிட்டதை நாம் வாசித்தோம். சமாதானத்தை நிறைவாய் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த சமாதானம் என்பது என்ன? ஒருவேளை கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை சீர்படுவது, மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை சீர்படுவது மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி பூரணமான ஒரு முழுமையான சமாதானத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு கொடுக்கின்றார். அது என்ன சமாதானம்? இந்த உலக வாழ்க்கையில, இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டின் மக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தின் மக்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இவற்றை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் அறிய அழைக்கப்படுகிறோம். அதுதான் பூர்ணமான ஒரு சமாதானம். அந்த பூர்ண சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தர சித்தமாக இருக்கின்றார். ஆகவே முதலாவது அவர் அறிவித்த காரியம், உங்களுக்கு சமாதானம். அன்று சமாதானம் இல்லாத நிலையில சீடர்கள் கூடியிருந்தார்கள். எனவே சமாதானத்தை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். இரண்டாவதாக அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர் சமாதானம் தருவார் என்று சொல்லி நாம் நம்புவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அவர் சீடர்களை பார்த்து, நீங்கள் இந்த உலகத்திற்கு போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற ஒரு குறிப்பை அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அங்கு நாம் பார்க்கும்போது சுய பலத்தினாலே நாம் இந்த உலகத்திலே கடவுளின் பணியை செய்ய முடியாது. நாம் இந்த உலக வாழ்க்கையிலே கடவுளின் பணியை செய்ய வேண்டுமானால் அவருடைய வல்லமை, அவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. அதைத்தான் இங்கு அவர் செயல்படுத்துகிறார். அவருடைய ஆலோசனையை கொடுக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுக்கின்றார், அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் என்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் சீடர்களை திடப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எப்படி நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கின்றோம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவாத்மாவானான் எப்பொழுது? ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்ததினாலே. மற்ற படைப்புகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்?
ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அதே போல இன்று நாம் இந்த உலகத்தின் பணிகளை செய்வதற்கு அவருடைய பரிசுத்தாவிய வல்லமை நமக்கு தேவை. அதை தான் இங்கு அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் காணும்போது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆவியானுடைய வல்லமை அங்கு நமக்கு ஊற்றப்படுகிறதை நாம் வாசித்தோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்வது மாத்திரமல்ல, நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அவர் சுவிசேஷத்தின் நற்செய்தியை நாம் மற்ற இடங்களுக்கு சொல்வதற்கு அவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கின்றார். அவருடைய பலன் இருந்தால் மாத்திரமே இந்த பணிகளை நாம் செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கு காண முடிகின்றது. அவர் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே எல்லா இடங்களுக்கும் சென்று இயேசு கிறிஸ்து மனிதகுமாரன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உயிரோடு எழுந்திருக்கின்றார், அவருடைய வல்லமையினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை சொல்வதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். இதுதான் ஆண்டவர் அங்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கின்றார். ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இதை சொல்வதற்கு தான் ஆண்டவர் அந்த சீடர்களை அனுப்புகிறார். பிதா இயேசுவை அனுப்பினார், இயேசு சீடர்களை அனுப்புகிறார். இன்றும் நமக்கும் அந்த அறிவிப்பை கொடுக்கிறவராக இருக்கின்றார். மற்ற இடங்களுக்கு, மற்ற பகுதிகளுக்கு, மற்ற மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் அந்த எடுத்துச் சொல்வது நம்முடைய கடமையாய் இருக்கின்றதை நமக்கும் அறிவிக்கின்றவராக இருக்கின்றார். எல்லா நிலைகளிலும் அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை நாம் உணரும்படி அழைக்கப்படுகின்றோம். அதே போல மூன்றாவதாக தோமாவிடம் ஒரு அறிவிப்பை அவர் கொடுக்கின்றார். முதல் முறை அங்கு அவர் தரிசனமான போது தோமா இல்லை. இரண்டாவது முறை தரிசனமாக்கும் போது அங்கு தோமா இருந்தார். அப்போது தோமாவை பார்த்து சொல்லுகின்றார், நீ உன் விரலை நீட்டி என் விழாவிலே வைத்து என் கைகளை நீ பார் என்று சொல்லுகிற போது அவன் பார்த்தவனாய் ஆண்டவரே என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கின்றான். அப்போதுதான் சொல்லுகிறார், காணாமலேயே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில பிதாவானவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய போது அவர் செங்கடலை அங்கு பிரித்தார், கற்பாரியை பிளந்தார், மன்னாவை கொடுத்தார். இருந்தாலும் ஆண்டவர் அந்த மக்களை வழிநடத்ததை மறந்தார்கள், முறுமுறுத்தார்கள் என்பதை வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்துல சகரியா என்று குறித்த ஒரு மனிதனை நாம் வாசிக்கிறோம். அவர் நிறைவான வயதான காலத்தில் இருக்கிற போது அங்கு தேவதூதன் தோன்றி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிற போது அவன் அதை நம்பவில்லை. ஆகவே அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவன் வாய் பேச முடியாதவனாக இருந்தான் என்பதை நாம் காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர, அவர் குறித்து அறிக்கை செய்ய நாம் ஒருவர அழைக்கப்படுகின்றோம். தோமா உலக வாழ்க்கையில தன்னை அர்ப்பணித்தவராய் பிறகு இந்திய தேசத்திற்கு வந்து இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி பிதாவானவர் அவரை பயன்படுத்தினார் என்று நமக்கு தெரியும். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு சித்தமாக இருக்கின்றார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம், அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார், அவர் நமக்கு சமாதானத்தை அருளுகின்றார், அவர் நம்மை வழிநடத்தி இந்த உலகத்திற்குள் அவரை அறிவிக்க நாம் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். விசுவாசத்தோடு அவருக்காக காத்திருந்து அவருடைய அன்பில் நிலைத்திருந்து சாட்சியோடு கூட எதிர்காலத்தில் நித்திய ஜீவ அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அவர் தகுதிப்படுத்த முடியாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற தேவனுக்கு இன்று நாம் ஒப்புக் கொடுப்போமா? ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு இந்த இக்கட்டான சூழலை மாற்ற வல்லவராக இருக்கிறார். விரைவாக அது மாற்றப்படும் என்று சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய அடியார்களுக்கு தரிசனமாகி அனைத்து காரியங்களை வெளிப்படுத்தினார் என்பதை சிந்திக்க நீர் எங்களுக்கு மீண்டுமாக தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிய சாட்சியை எங்களை மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக கடவுளின் அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என் நாடு ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.
மீண்டும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஞான பாடல்ல 186வது ஞான பாடல் 186வது ஞான பாடல் 4 முதல் 6 கவிகளை பாடுவோம். 186வது ஞான பாடல் 4 முதல் 6 கவிகளை நாம் பாடுவோம். அன்புள்ள பராபரனே, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள திருச்சபை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷர் உத்திரன் திருச்சபை மக்களாகிய நாங்கள் தூய போது இருக்க எங்களுக்கு துணை புரியும். எங்கள் திருச்சபையுடைய பேராயர் குருவானவர்கள், ஆலோசனை சங்கத்தின் மக்கள் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்கள் உழைக்கிற மக்களையும் வேறு இடங்களில் வேலை செய்கிற சபாயரை ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தாரும். ஆண்டவரே, உலகம் எங்கும் இந்த கொரோனா வைரஸ் கிருமினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாருக்கும் சுகத்தை தாரும். ஆண்டவரே, அநேக இடங்களிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை தரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். அதே விதமாக எங்கள் நாட்டிலும் எல்லா மக்களுக்கும் நீங்க சுகத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த வைரஸ் பிடியிலும் நாங்கள் காப்பாற்றப்பட நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, காவல்துறை அதிகாரிகளை ஆசீர்வதிங்க, மருத்துவர்களை ஆசீர்வதிங்க, செவிலியர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, எல்லா சுகாதாரத்துறை பணியாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது கேட்கிறோம்.
எங்கள் சபை மூலமாக அநேக கிராம சபை மக்களுக்கு கர்த்தாவே திருச்சபை மூலமாய் உதவி செய்ய கிருபை செய்ததற்காக நன்றி. அதற்காக முயற்சிகளை எடுத்த கர்த்தாவே எங்கள் திருச்சபையுடைய பேராயருக்காக ஆலோசனை செயலருக்காக மற்ற உறுப்பினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் தொடர் பாதுகாத்துக் கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியிலும் செய்வதாக. எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாக நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிப்பனாலும் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். அது எங்கள் ஆட்சியும் மதமே மகிழ்ச்சியும் இன்றைக்கும் உடைய சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்து உங்களிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக கீர்த்தனையிலே 237ஆம் கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 237, தெய்வ ஆசீர்வாதத்தோடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.